ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் கிறிஸ்மஸின் அழகு, அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் திருவிழா பாகம் 2 பற்றி பார்க்கலாம். பகுதி 3. மேலும் கிறிஸ்மஸ் என்பது இறக்கைகள் மற்றும் கைகளில் ஒரு தெய்வீக மந்திரக்கோலை கொண்ட அழகான தேவதைகளை நினைவூட்டுகிறது. சிறகுகள் மனதினுடைய தெய்வீக மற்றும் லேசான பிரகாசமான நிலையை குறிக்கின்றன. இது தூய்மை மற்றும் ஆத்ம உணர்வின் மூலம் அனுபவம் செய்யப்படுகிறது. தெய்வீக மந்திரக்கோள் இறைவனிடமிருந்து நாம் பெறும் நேர்மறையான ஆசீர்வாதங்களின் அடையாளமாகும். இந்த ஆசீர்வாதங்களை பின்னர் உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவுடனும் பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் தேவதூதர்களாகிய நாம் தற்போது தெய்வீக ஞானத்தின் தெய்வீக செய்தியை அனைவருக்கும் கூறி ஆன்மீக அறியாமையின் தூக்கத்திலிருந்து அவர்களை எழுப்புகிறோம். தேவதைகள் தங்கள் முகத்தை சுற்றி அல்லது தலைக்கு மேல் ஒளிவட்டம் அல்லது தூய ஒளியுடன் காட்டப்படுகிறார்கள். இது விழிப்புணர்வின் அடையாளமாகும். பகுதி 4. கிறிஸ்மஸ் பரிசுகளை பரிமாறிக்கொள்வது மற்றும் சிறப்பான உணவுகளை ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக தயாரிப்பதையும் உள்ளடக்கியது. இந்த அனைத்து விழாக்களும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் அடையாளத்தையும் கொண்டுள்ளது. மனிதர்களாகிய நாம் இறைவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நன்மை மற்றும் தெய்வீக அழகின் பரிசுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறோம். அதை செய்யும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மேலும் அதே நேரத்தில் இறைவன் தினமும் புத்திக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கின்றார். அதன் மூலம் நாம் ஆன்மீக ரீதியில் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவும் பலம் நிறைந்தவர்களாகவும் ஆகுகிறோம். அந்த எண்ணங்களுக்கான அழகான உணவை அல்லது ஆன்மீக ஞானத்தை உண்டு மகிழ்கிறோம். பகுதி 5. கிறிஸ்மஸ் இறைவன் எப்பொழுதும் நம்முடன் இருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளையும் அவருடைய அன்பு மற்றும் நிரந்தரமான துணையுடன் கொண்டாட வேண்டும். ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். இறைவனைப் போல இனிமையானவராக ஆக வேண்டும். அந்த இனிமையை ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயல் மூலம் ஒவ்வொருவருக்கும் பரப்ப வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது. ஓம் சாந்தி.